ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நம்மளை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய அனிமேக்கு இப்போ ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ என்னென்ன அனிமேக்கு என்னென்ன டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. நம்ம சேனல் வந்து 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 70 பேர் தான் தேவைப்படுறீங்க. ஸோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம எந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா டோக்கியோ கோல்ஸ். ஸோ டோக்கியோ கோல்ஸ் சீசன் 1 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். வரக்கூடிய ஜூலை 22 அதாவது வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அனிமையோட சீசன் 1 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சீசன் 1 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 12 எபிசோட் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இதுதான் நீ போன வீடியோலேயே சொல்லிட்டியே ப்ரோ, இந்த வீடியோவில் என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனுடைய டேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ டோக்கியோ கோல்ஸோட சீசன் 2 வந்து எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வெட்னஸ்டே தான். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோல்ஸில் இருக்கக்கூடிய சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 3 எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சீசன் 3யுமே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எப்போ வரப்போகுதுன்னா செப்டம்பர் 2, அதுவும் ஒரு வெட்னஸ்டே தான். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 3 சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பப்போ வரப்போகுது அப்படிங்கிற எல்லா டேட்டையுமே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா இந்த அனிமேக்கு. அதுக்கப்புறம் ஆரிஃப்ரீட்டாவுடைய சீசன் 2 வந்து ஜூலை 15 வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க கிரன்ச் ரோல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் கிரன்ச் ரோலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கிரன்ச் ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ சீசன் 3 எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ கேட்பீங்க. ஸோ கிரன்ச் ரோலில் சீசன் 3 எப்போ வரப்போகுதுன்னா ஆகஸ்ட் 5 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வெட்னஸ்டே தான். என்ன ப்ரோ சொல்கிறேன், வெட்னஸ்டே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்குமே ஒன்றும் புரியலப்பா. ஸோ வெட்னஸ்டே தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 5 வந்து வரப்போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் ஆகஸ்ட் மாதம் தான் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சீசன் 3 அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சீசன் 3க்கு இன்னும் வெயிட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ் டப்ளே இந்த அனிமே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அனிமே பார்க்க போனால் நம்மளோட ஹைக்யூ. ஸோ ஹைக்யூவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் இருக்கக்கூடிய சீசன் 14 இருக்கக்கூடிய பார்ட் 2 இருக்க 14வது எபிசோட்லேருந்து 25வது எபிசோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜூலை 16 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். அது ஒரு தேர்ஸ்டே. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைக்யூவில் இருக்கக்கூடிய ஓவியோ எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எபிசோட்ஸ் இருக்குங்க. ஹைக்யூ லேண்ட் விசஸ் ஏர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலில் ஒரு 5 எபிசோடு வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 எபிசோடையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது 14வது எபிசோட்லேருந்து 25வது எபிசோடில் இருக்கக்கூடிய சீசன் 4 இருக்கக்கூடிய எபிசோடுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு 5 எபிசோடு வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள் கிரன்ச் ரோலில் வரும்போது. அடுத்ததான் டாம் ரைடர் கிங். ஸோ இதை போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இருந்தாலும் தமிழுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறதுனால ஸோ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டாம் ரைடர் கிங்கோடைய சீசன் 1 ஸோ இப்போ நான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கல அப்கமிங்கில். ஸோ இந்த அனிமையோடைய தமிழ் டப் எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா ஜூலை 29 வந்து பிளான் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுவுமே ஒரு வெட்னஸ்டே தான். என்னன்னு தெரியல, கிரன்ச் ரோலுக்கு வெட்னஸ்டே மேலே ஒரு காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெட்னஸ்டே ரிலீஸ் பண்ணுறான். ஸோ இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 29 நம்மளுக்கு கிரன்ச் ரோலில் ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அப்போலேருந்து வரக்கூடிய எல்லா வீக்லேயுமே ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. அதுக்கப்புறம் போன வீடியோ டாம் ரைடர் கிங் பேசும்போதே நிறைய பேர் கேட்ட ஒரு அனிமே தான் ட்ராப்ட் இன் ஏ டேட்டிங் சிம்மோடைய சீசன் 2 இப்போ ரிலீஸ் ஆகும், அதை நீ சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்கான ரிலீஸ் டேட்டுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குதுப்பா. ஸோ இதுவும் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதே ஜூலை 29 இருந்து ரிலீஸ் ஆக போகுது. வெட்னஸ்டேவே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அன்னையிலேருந்து வரக்கூடிய எல்லா வீக்லேயும் இந்த அனிமையோட எபிசோட்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி இந்த அனிமே செக் அவுட் பண்ணி பாருங்கப்பா. சீசன் 1 ஆல்ரெடி நம்ம கிரன்ச் ரோலில் தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு சீசன் 2லேருந்து அப்படியே வாட்ச் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ ரீ0 சொல்லியிருந்தானுங்களே இந்த லைனப்பில், ஸோ சீசன் 4 பார்ட் 2வாவது நாங்கள் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே.
அது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான டேட்டை வந்து ஸ்டில் இன்னும் அவங்க வந்து தமிழ் டப்புக்குன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஹிந்திக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹிந்தியில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அக்டோபர் 7th ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு வெனஸ்டே தான். ஸோ அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா Re:Zeroவில் இருக்கக்கூடிய பார்ட் 2 வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல அந்த டைமில் தமிழ் டப்புமே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ஹிந்தி டப் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ ஹிந்தி டப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் இதே ஜூலை மந்தில் ஒரு அனௌன்ஸ் பண்ண ஒரு அனிமே தான் ஹனாகிமி. ஸோ ஹனாகிமியோட சீசன் 2 எப்போ ப்ரோ நம்மளுக்கு தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ சீசன் 1 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த 2026. அப்போ நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீசன் 2மே செகண்ட் ஹாஃபில், அதாவது இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தமிழ் டப் எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஜூலை 22 வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்குதுப்பா. ஸோ அப்போ வரக்கூடிய 10 PM வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் டைமில் இந்த டைம்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரும்போது செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் U1 டையார் போலார் ஆப்போசிட். ஸோ இந்த அனிமையோடைய அடுத்த செகண்ட் சீசன் அதே மாதிரி தான் இந்த அனிமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அனிமே எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமே ஜூலை 26 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து 2:30 PMக்கு மதிய நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு சண்டே. ஸோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கப்பா. ஸோ ஹனாகிமி ஜூலை 22 சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அது வந்து வெனஸ்டே தான். ஸோ வெனஸ்டே தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கிரன்ச் ரோலுக்கு அந்த வெனஸ்டேக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரில. நிறைய அனிமே வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டேவே ரிலீஸ் பண்ணுறான். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரில. ஸோ பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அனிமே சக்கமோட்டோ டேஸ். என்ன ப்ரோ இந்த அனிமேக்குமே ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த அனிமேக்கு நம்மளுக்கு ரிலீஸ் டேட் வந்து சொல்லலப்பா. ஆனால் இந்த அனிமே வந்து இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸோ கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படிங்கிற விதமாக ஸோ அவங்க வந்து கேஸ்டிங் மெம்பர்ஸை வந்து லைட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது கிரெடிட்ஸ் கார்டு போடுவாங்க இல்லையா, ஸோ அனிமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற கிரெடிட் லிஸ்ட்டு, தமிழ் கிரெடிட் லிஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வரான். ஸோ அதே மாதிரி சக்கமோட்டோ டேஸ்க்கு யார் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அந்த கிரெடிட் லிஸ்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வந்து சக்கமோட்டோ டேஸோட சீசன் 1 தமிழ் டப் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கப்பா. அதில் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரகுவரன் ப்ரோலாம் பண்ணியிருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல டீம்லாம் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்கமோட்டோ டேஸோட தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன்ப்பா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்லர் மூவி வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ கிரன்ச் ரோல் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜூலை 28, அது வந்து ஒரு டியூஸ்டே. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ சேம் டேட்லேயே தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரன்ச் ரோல் ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணானான்னு கேட்டால் அது இன்னும் கிடையாது. ஆனால் பாசிபிளி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அவன்கிட்ட டப்பிங் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் 28 வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஃபினிட்டி கேஸ்லர் மூவியோட தமிழ் டப்புமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஆனால் இப்போ இன்னொரு நியூஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சர்ப்ரைஸாக நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கேயுமே தமிழ் டப்பும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஸோ பாசிபிளி இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு தமிழ் டப் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு அனிமே டிடெக்டிவ் கேனன். ப்ரோ டிடெக்டிவ் கேனன் வந்து எதில் ப்ரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, நியூ எபிசோடு எப்போ ப்ரோ வரப்போகுது, ஸோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நிறைய நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நிறைய பேர் பார்க்குறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் நம்ம சப்ஸ்கிரைபருமே ப்ரோ நிறைய பேர் உங்கள் இதில் கேட்குறாங்க. அதாவது வருண் தேவ் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ இந்த டைமில் தான் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ டிடெக்டிவ் கேனன் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனலில் போடுறாங்க அப்படின்னா ETV பாரத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனலில் வந்து போட்டுட்ருக்காங்கப்பா. டெய்லியும் போடுறாங்க. ஸோ 9 to 10 PM வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது டிடெக்டிவ் கேனன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் டெய்லியும் போட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்களா, ஸோ அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நியூ எபிசோடு எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற பேர் நிறைய பேர் கேட்குறீங்க. அதையுமே நானே பார்த்தேன். ஸோ நியூ எபிசோடு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நானுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ வரதான் போகுது. அந்த டைமில் நிறையா கன்ஃபார்ம் பண்ண அனிமேஸுமே 1 by 1 ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய அனிமேஸ் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எடுத்தவொன்னே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நிறைய அனிமேஸ்லாம் அப்படி தான்ப்பா இருக்குது. ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டு, Re:Zero, அதுக்கப்புறம் மோப் சைக்கோ 100, இதெல்லாம்
இதெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கூட நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணாமலே இருக்குது ஏஓடியோடைய செகண்ட் டப்பு. ஸோ அதுவுமே நான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் கிரன்ச்ரோல். இப்படி நிறைய அனிமேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வரப்போகிற டேஸில் தான் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ அதே மாதிரி டிடெக்டிவ் கேனனோட நியூ எபிசோட்ஸுமே அதாவது ரீடப் தான் சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரீடப் பண்ணி என்னது வெர்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட். ஸோ இந்த அனிமே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் சோனி லைவில் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பானுங்க. ஸோ வீக்லி 3 எபிசோட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நியூஸ் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்ப்பா. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தமாக புரியலை. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதை கிரன்ச்ரோல் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி இந்த அனிமே நான் வந்து சொல்லும் போதே சொல்லியிருந்திருப்பேன் இது வந்து நம்மளுக்கு சோனியாவில் டிவி சேனலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். மேபி டிவி சேனலில் ஏர் பண்ணுறத கூட நிறைய இதுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டோட சீசன் 3 இப்போ நம்மளுடைய மியூஸ் இந்தியாவில் ஏர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ டெய்லி 1 எபிசோடு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் த வாரியர் பிரின்சஸ் அண்ட் தி பேர்பெரி கிங். ஸோ இந்த அனிமையோடைய சீசன் 1 இருக்கக்கூடிய எல்லா எபிசோடும் இப்போ ஸ்ட்ரீம் ஆகி முடிஞ்சுப்பா. ஸோ கிரன்ச்ரோலில் இப்போ எல்லா எபிசோடும் அவைலபிளாக இருக்குது சீசன் 1க்குரியது. ஸோ எல்லாமே செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் ஹைக்யூ வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, ஓவிஏ எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ அதை நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹைக்யூவில் லேண்ட் விசஸ் ஏர் வந்து ஓவியை வந்து வரப்போகுது 5 எபிசோடு வரப்போன்னு சொல்லியிருந்தில்ல. ஸோ அது 5 எபிசோடும் இப்போ வந்து சோனி லைவில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஜூலை 16 தான் நம்மளுக்கு வந்து அதாவது நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எபிசோடு வரப்போகுது கிரன்ச்ரோலில். ஆனால் சோனி லைவில் இப்போ அது அவைலபிளாக இருக்குது. ஸோ சோனி லைவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோக்கு எண்டு கார்டை போட்டுக்கலாம்ப்பா. ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே ரிலீஸ் டேட்லாம் பார்த்துருந்துருப்போம். நிறைய அனிமேஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருந்துருப்போம். ஸோ எந்த அனிமேக்கான நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்கப்பா. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. நம்ம 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறந்துருப்பீங்க. நிறைய பேர் அந்த அனிமே நிறைய பார்த்துருந்ததுனால. ஸோ கடைசியில் ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன், சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போயே அழுத்திட்டீங்களா? பார்த்துக்கலாம், முடிஞ்சு. ஸோ இதோட உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.